Hello students, welcome to Hiba Max 11 Standard Max Chapter 3 Trigonometry Example 3.2. Prove that secant A minus cosecant A into 1 minus tan cot A is equal to tan A into secant A minus cot A into cosecant A. So, இதை LHS solve பண்ணி RHS கொண்டு வரலாம். But bookல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா LHS solve பண்ணி ஒரு ஆன்சரும் RHS solve பண்ணி அதே ஆன்சரும் கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளும் அப்படியே solve பண்ணலாம். அதுதான் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு LHS பார்ட் மட்டும் என்னென்னு எடுத்து எழுதிக்கலாம். secant A minus cosecant A into 1 plus tan A plus cot A. நான் LHS மட்டும் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி கொஷினை எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ எல்லாமே சைன் காசாக நான் மாற்ற போகிறேன். அப்போ secant Aனா 1 by cos A minus cosecant Aனா 1 by sin A. ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டோம். அடுத்தது 1 plus tan A இருக்கிற இடத்துல sin A by cos A plus cot A இருக்கிற இடத்துல cos A by sin A. Next lineல இதை cross multiple பண்ண போகிறோம். sin 1s are sin A minus cos A into 1 cos A divided by கீழே இருக்க ரெண்டும் multiple பண்ணோம் இல்லையா, cos A into sin A. இப்போ இந்த சைடு சால்வ் பண்ணலாம். இப்போ LCM எடுக்கும் போது cos A sin A டினாமினேட்டரில் வருமா, cos A into sin A. இப்போ இங்கே 1 தான் இருக்குது, எந்த வேல்யூமே இல்லை. அப்போ இந்த ரெண்டுமே மேலே வரணும்னு அர்த்தம். cos A sin A டினாமினேட்டரில் பாருங்கள் cos A இருக்குது, sin A தான் இல்லை. இப்போ ஆல்ரெடி ஒரு sin A இருக்குது, இன்னொரு sin A எழுதும் போது இதை ஸ்கொயர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னொரு ஸ்டெப் எழுதுகிற மாதிரி வரும். இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இப்போ பாருங்கள் இங்கே கீழே sin A இருக்குது, cos A மட்டும் இல்லை. ஸோ cos Aவை மல்டிபிள் பண்ணும்போது cos ஸ்கொயர் ஏன்னு நான் எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அடுத்த லைனில் இந்த cos A into sin A இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் cos A sin A இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ cos ஸ்கொயர் A இன்னொன்று sin ஸ்கொயர் ஏன்னு வரும். மேலே இருக்க டேர்மை நான் எப்படி மாற்றி எழுதுகிறேன், நான் நியூமரேட்டர் மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். sin A minus cos A into sin square A plus cos A sin A plus cos square A. ஏன் இப்படி மாற்றி எழுதுகிறேன் தெரியுமா, a cube minus b cube ஃபார்முலாவில் தான் இது இருக்குது. a minus b a square plus ab plus b square, a minus b a square plus ab plus b square. அப்போ a cube minus b cube divided by cos square A into sin square A. இதை வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாக எடுத்திருக்காங்க. LHSோட ஆன்சராக இதை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு RHS பார்ட். RHSோட பார்ட் என்னென்னு எடுத்து எழுதிக்கலாமா. tan A into secant A minus cot A cosecant A. இப்போ எல்லாத்தையும் sin cosன்னு மாற்றிக்கலாம். tan A எப்படி இருக்கும், sin A by cos A. secant A எப்படி இருக்கும், 1 by cos A minus cot Aன்றது cos A by sin A into cosecant Aன்றது 1 by sin A. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், sin A divided by cos square ஏன்னு எழுதிக்கலாமா, cos into cos cos square minus cos A divided by sin A into sin A sin square A. மறுபடியும் இதை LCM எடுக்கணும். இங்கே ஒரு சைன் இருக்குது, இங்கே sin square A. இப்போ cross multiple பண்ணும்போது ஸ்கொயரும் 1ம் சேர்ந்து எப்படி மாறிடும், க்யூபாக மாறிடும். sin cube A minus இங்கே cos square A இருக்கா, இங்கே cos A இருக்கா, அப்போ என்ன ஆகிடும், cos cube A. ஸ்கொயரும் 1ம் சேர்ந்து என்ன ஆகிடும், க்யூப் ஆகிடும். divided by cos square A into sin square A. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டாகவும் வந்தது. ஞாபகம் இருக்கா, மேலே பாருங்கள் sin cube A minus cos cube A divided by cos square A into sin square A. அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ from 1 and 2 LHS is equal to RHS, hence proved முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.